ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம எக்லெஸ் கேக் செய்துக்கலாம், கோதுமை வச்சு செய்துக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சாஃப்டாகவும் செய்துக்கலாம். கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜார் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கப்பு கோதுமை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு பால் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். 1/4 கப்பு ஆயில் எடுத்துருக்கேன். நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவும் கலக்கிடலாம். 2 பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் போட்டுக்கிறேன். எனக்கு இது ரெண்டுமே போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலாம், ஒன்று ஸ்கிப் பண்ணிடுங்க. வெனிலா எசன்ஸை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த வேலை செய்யும்போது அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கிட்டு 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு அதையும் நல்லா கலக்கணுன்னே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் எல்லா பேட்டரியும் போட்டுக்கலாம். கேக்லாம் ஒரே மாதிரி பொங்கி வரதுக்காக டூத் பிக் வச்சு இந்த மாதிரி செய்துக்கலாம். கேக் ஒரே மாதிரி பொங்கி வரும். 2 தடவை டேப் பண்ணிவிட்டு அவனில் 180ல் நான் 30 நிமிஷம் வச்சுருக்கேன். 25 to 30 நிமிஷத்தில் பேக் ஆகிடும். என்னுடைய அவனில் 30 நிமிஷம் ஆச்சு. கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டு கூட ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக்கு அவன்லேருந்து வெளியே எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறம் நம்ம கேக் வெளியே எடுத்து கட் பண்ணலாங்க. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ.